ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பாருங்க. சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்துட்டு நான் வேலையில இப்போ வந்து டக்கு 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 நடக்க சொன்னார்ல, அந்த வேலை வந்து டிஎம்கே பீரியட்ல மாதிரியே வந்துட்டு ஸ்லோவாக இருக்குதா இல்லை வந்துட்டு டிவிகே பீரியட் வந்து வேகமாக நடக்குதான்னு செக் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. ஒரு பெரிய ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. என் பேர் மணிபாருங்க. கரூர் டிஸ்ட்ரிக்ட், கரூர் தாலுக்கா, பாலூர் வில்லேஜ், களத்தூர். ஓகேங்களா? இது என்ன இஷ்யூ அப்படின்னா வந்துட்டு 2006 2007 அந்த கலைஞர் முதலமைச்சர் இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, நிலையில்லாதவங்களுக்கு நில 2 ஏக்கர் ஸ்கீம் இருக்கு இல்லைங்க. அந்த ஸ்கீம்ல வந்துட்டு நாங்க பயன்படுத்தின இடத்த வந்து எப்படின்னா வந்துட்டு ஒரு 100 வருஷம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாட்டாவோட அப்பா காலத்துல பயன்படுது. அந்த இடத்த வந்துட்டு ஒருத்தர் வந்து நிலம் இருக்கிறவங்க வந்துட்டு நிலம் வாங்கிட்டாங்க அந்த ஸ்கீம்ல. ஓகேங்களா? அதை எடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 4 வருஷமா கேஸ் போட்டிருக்கேன். தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் மேல வரைக்கும் எல்லாரும் மனு கொடுத்தாச்சுங்க. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கலைங்க. ஓகேங்களா? அப்ப ஹைகோர்ட்ல போய் நான் காமிச்சு பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, 8 வாரத்துக்குள்ள வந்துட்டு இந்த அட்டாச்மெண்ட் பண்றேன், அந்த அட்டாச்மெண்ட்ல நீங்க பாருங்க வரிசையா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் போட்ட பெட்டிஷன் அட்டாச் பண்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கோர்ட் ஆர்டர், அப்போ வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ரிப்ளை, அதெல்லாம் அட்டாச் பண்றாங்க, நீங்க பாருங்க. 8/3/26 அன்னைக்கு வந்து மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா வந்துட்டு இந்த 8 வாரத்துக்குள்ள வந்துட்டு நீங்க கரெக்டான தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி நடவடிக்கை எடுங்க, ஒரு முடிவு எடுங்க சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்துட்டு நான் ஒரு 3-4 டைம் வந்து பெட்டிஷன் போட்டாங்க, நேரில் போய் கேட்டேன், சிஎம் சொல்லிட்டு காலி பெட்டிஷன் போட்டாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப மறுபடியும் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போ சிஎம் சார் சொன்னார்ல, எங்க ஆட்சியில வந்துட்டு வேலை டிஎம்கே ஆட்சியில மாதிரி இல்ல, தாவை ஆட்சியில வேலை டக்கு டக்கு நடக்குன்னு சொல்றாருல, அவன் மட்டும் டெஸ்ட் வைப்பான். ஓகே, உண்மையிலே வந்து இவங்க நடத்துறாங்களா இல்லைங்கிறத செக் பண்ணுவோம். உண்மையிலே வந்து சரியா நடந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம வாழ்த்துவான், இல்ல அப்படின்னா வந்துட்டு மொத்தம் எரிஞ்சு போட்டு அவங்களுக்கு இது பண்ணுவோம். ஓகேங்களா?